ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். இன்னைக்கு நம்ம பேக்கிங் கிளாஸ்ல எல்லாரும் கண்டினியூஸா கேட்டுட்டு இருந்த லாவா ப்ரௌனிஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்ஸ்டாலையுமே சரி, யூடியூப்லயுமே கண்டினியூஸா என்னோட ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு இன்னைக்கு போடுறதுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ அதனால அது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்க, உங்களுக்கும் சூப்பரா வரும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 kg லாவா ப்ரௌனிஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். வீடியோட எண்டில் வந்து இது எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து செல் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸா பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் கிளியரா புரியும். நான் யூஸ் பண்ற டார்க் காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா மார்டே பிராண்ட் தான். எனக்கு வந்து எப்பவுமே அதுதான் பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்டே பிராண்ட்ல 2M தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து மார்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லியிருக்கேன், ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க, பெர்ஃபெக்டா வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பட்டரையும் டார்க் காம்பவுண்டையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். பட்டர் பாத்தீங்கன்னா 65 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். டார்க் காம்பவுண்ட் வந்து 140 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். டார்க் காம்பவுண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்டே பிராண்ட் எடுத்துக்கோங்க, பெட்டரா இருக்கும் ரிசல்ட். கலரும் உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரும். இப்போ பவுடர் சுகர் பாத்தீங்கன்னா நான் ரஃபா வந்து மெஷர்மெண்ட் எடுக்காம அப்படியே நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா 75 கிராம்ஸ் வந்து மைதா. மைதாக்கு பதிலாக நீங்க வீட் ஃபிளார் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ராகியும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அதே மெஷர்மெண்ட் அதே கிராம் 75 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டா ஓகே தான். அதுக்கப்புறம் டார்க் கொக்கோ பவுடர் நான் யூஸ் பண்றது, நீங்க மீடியம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன கொக்கோ பவுடர் பிராண்ட் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, அதை தான் நான் காமிச்சிருக்கேன். வேன்யூட்டன் பிராண்டு. இதுல ஃபேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும், ஸ்மெல்லுமே நல்லா இருக்கும். கலர் பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. ஸோ நமக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போடுற இடத்துல 1 டீஸ்பூன் போட்டாலே உங்களுக்கு அந்த கசப்பு டேஸ்ட்டும் அந்த கலரும் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நான் இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் வந்து டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதனால் அதில் பாதி சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து வேன்யூட்டன் மில்க் சாக்லேட் தான். நம்ம வேன்யூட்டன் மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணும்போது தான் அந்த மெல்டிங் ஸ்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன், முன்னாடியே எடுத்து நான் வெளியில வச்சுட்டேன். ஸோ அதுவே மெல்டிங் ஸ்டேஜில் இருக்கு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டும் பட்டரும் வந்து, அதாவது டார்க் காம்பவுண்டும் பட்டரும் நம்ம வந்து ஓடிஜியில் மெல்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். லைட்டாக வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எடுத்து நான் வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பேட்சில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தா இருக்கணும். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா பேக்கிங் கிளாஸ் 1 போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலனா போய் செக் பண்ணி பாருங்க. அது பனானா கேக் ரெசிபி போட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் பார்க்கலனா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பட்டரும் டார்க் காம்பவுண்டும் நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது லைட்டா கூல் டவுன் ஆகட்டும், ரொம்ப கூல் டவுன் ஆகக்கூடாது. லைட்டா வெது வெதுன்னு அதுல வந்து சூடு இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ப்ரௌனிஸ்ல இந்த கிரிங்கிள் டாப்லாம் வந்து பெர்ஃபெக்டா வரும். இந்த டிப்ஸையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ப்ரௌனிஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த லாவா ப்ரௌனிஸ் நான் இப்பதான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ அதனால இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் பேக்கரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல பாத்தீங்கன்னா எக் வந்து 2 எக் எடுத்திருக்கேன். 2 எக்குமே பாத்தீங்கன்னா புதுசா இருக்கணும், அதுதான் மெயின். ஸோ எப்போவுமே ஸ்டோர் பண்ணாதீங்க, எக்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க, புதுசாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து பீட்ரை ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல தான் வச்சிருக்கேன். இப்போ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது கொஞ்ச நேரம் தான், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோல நான் எவ்வளவு நேரம் பீட் பண்ணணும், அந்த டைம் வரைக்கும் மட்டும் தான் நான் பீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஓவர் பீட் பண்ணக்கூடாது எக்க. ஸோ ஓவர் பீட் பண்ணீங்கன்னா மேலே வந்து குட்டி குட்டியா பபிள்ஸ் மாதிரி வந்துடும். நீங்க ப்ரௌனிஸ் பேக் பண்ணதுக்கு அப்புறம் சில பேர் பார்த்துருப்பீங்க, ஹோம் பேக்கர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே குட்டி குட்டி பபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏர் பபிள்ஸ். அது வந்து நீங்க எக்க ஓவர் பீட் பண்ணீங்கன்னா தான் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் சுகரை வந்து 100 கிராம்ஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ற ப்ரௌனிஸ் எல்லாத்துக்குமே நான் 1/2 kgனா இந்த மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். 100 கிராம்ஸ் தான் சுகர் யூஸ் பண்றேன். ஏன்னா ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டா இருக்கும். இதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைச்சீங்கன்னா 20 கிராம்ஸ் வேணா எக்ஸ்ட்ரா ஆக்கிக்கோங்க. அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க, ஓவர் சுகர் ஆயிடும், நம்ம அதிகமா சாப்பிட முடியாது, தகட்டிடும். அதுக்கப்புறமா பீட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சுகர் வந்து எக்ல வந்து கொஞ்சம் நல்லா கரையணும், அவ்வளவுதான். அது மட்டும் கரைஞ்சா போதும். நம்ம வந்து பீட்டரை ஸ்டாப் பண்ணிடலாம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல தான் வச்சு பீட் பண்ணணும். நம்ம செகண்ட் தேர்ட் ஸ்பீடுக்குலாம் போகவே கூடாது. பீட்ரு மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்சிருக்க காம்பவுண்டையும் பட்டரையும் வந்து இந்த பேட்டர்ல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்ல பார்த்தீங்கன்னா சுகர், அதாவது பவுடர் சுகர் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் அந்த சைட்ஸ்ல இருக்கு இல்லையா, அதை வந்து
ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு அதையும் பேட்டரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹேண்ட் பீட்டர் இல்லைனா ஹேண்ட் விஸ்கே போதுமானது. ஹேண்ட் பீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் வைக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஓவர் ஸ்பீட் பண்ணிடக்கூடாது, அதுக்கப்புறம் ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு எவ்வளோ நேரம் பீட் பண்ண பார்த்தீங்களா, அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் மைதாவும் கொக்கோ பவுடரும் ஏற்கனவே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் வந்து சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் இருக்கணும், அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸ்பேச்சுலா வந்து யூஸ் பண்ணியும் நீங்கள் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில். நான் வந்து மோஸ்ட்லி வந்து பல்கான குவான்டிட்டி பண்ணும்போது இதே யூஸ் பண்ணி எனக்கு பழகிடுச்சு, அதனால் அந்த மாதிரி நான் பீட்டர் யூஸ் பண்ணியே வந்து பீட் பண்ணிக்கிறேன். இப்பயும் சைடில் எல்லாம் மாவுலாம் சைடில் போயிடுச்சு பார்த்தீங்களா, அதெல்லாமே ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணணும். அகெயின் வந்து இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் கொடுத்தாலே போதும். அவ்வளவுதான், நம்ம பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பேட்டர் பார்த்தீங்களா எப்படி ஒரு சில்கியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் ப்ரௌனியில் வந்து கண்டிப்பாக கிரிங்கிள் டாப் வருமா வராதான்றது இந்த பேட்டரோட லுக்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் 7 இன்ச் டின்னு வந்து ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்ச்மெண்ட் ஷீட் வந்து போட்டு வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போடல, பார்ச்மெண்ட் ஷீட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பேட்டரை சேர்த்துக்கலாம். பேட்டர் வந்து 3/4 அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 பகுதி அளவுக்கு நான் எடுத்து வச்சிடுறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேன் நியூட்டன் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே வச்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சம் மேலே பேட்டர் போடும்போது அது நல்லா க்ளோஸ்டாக ஆகிக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணாமல் நம்ம சாக்லேட்டோ இல்லை டாப்பிங்ஸோ ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏர் பபிள்ஸை வந்து டூத் பிக் வச்சு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சாக்லேட் கொஞ்சம் பேட்டர் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, இந்த அளவுக்கு எடுத்து வச்சா போதும். ஏன்னா நம்ம அந்த சாக்லேட்டை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு. நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மில்க் சாக்லேட், வேன் நியூட்டன் பிராண்டு கோச்சர் சாக்லேட். கோச்சர் சாக்லேட் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம். நான் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கேன் பாருங்க. ஒரு சாக்லேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருப்பேன். அந்த அளவுக்கு வந்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மெல்ட்டிங் ஆகாது. ஸோ இதுவும் இப்போ வந்து சம்மர் டைம்ன்றதுனால நம்ம வெளியிலே தான் நான் மோஸ்ட்லி சாக்லேட்ஸ் வைப்பேன், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஸோ அதனால தான் ரொம்ப மெல்ட் ஆயிருக்கு, எனக்கு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் க்ளவுஸ் யூஸ் பண்ணி சாக்லேட்ஸ் எடுத்து வந்து இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். கோச்சர் சாக்லேட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டில் கிடைக்குது. ஆனால் அந்த வேன் நியூட்டன் பிராண்ட் மட்டும்தான் ரொம்ப பர்ஃபெக்டான மெல்ட்டிங் ஸ்டேஜில் கிடைக்கும். ஸோ அதுவும் இது சம்மர்ன்றதுனால எவ்வளோ இப்போ வெளியில் வச்சிருக்கிறதுனால எவ்வளோ மெல்ட்டிங்காக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும். பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் அவ்வளோ மெல்ட்டிங்காக இருக்கும். ஸோ நான் இப்போ சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி 9 பீசஸ் நான் போட போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம 1/2 kg பண்ணும்போது இந்த 9 பீசஸ் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா சாக்லேட்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப மெஸ்ஸியான மாதிரி ஆகிடும். ஸோ 9 பீசஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் 9 பீசஸ் இருக்கிற இடத்துக்கு மட்டும் வச்சிருக்கேன். இதுக்கே வந்து அதிகமாக நமக்கு வந்து கிராம் கிடைக்கும். லாஸ்ட்டாக வந்து வெயிட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து போட்டு மேலே கொஞ்சம் கவர் பண்ணிக்கணும். இந்த இப்போ நான் போடுற மாதிரி போட்டு கவர் பண்ணிக்கணும். நம்ம பேக் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு நல்லா வந்து க்ளோஸ்ட் ஆகிடும். நம்ம பேக் ஆகும்போது கொஞ்சமாக வந்து ரைஸ் ஆகும் கேக்கு ப்ரௌனி. அப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிரிங்கிள் டாப்லாம் ஃபார்ம் ஆகி எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பேக் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக வந்து டூத் பிக் வச்சு அந்த சாக்லேட்லாம் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மேலே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓடிஜியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. நான் எப்போவுமே 170 டிகிரியில் தான் வைப்பேன். ஸோ 170 டிகிரியில் பேக் மோட் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் ஃபஜ்ஜியாக நம்ம லாவா ப்ரௌனிஸ் வந்து ரெடி ஆகிடும். உங்களதில் ராட் ஆப்ஷன் இருந்ததுன்னா பாட்டம் ராடை ஆன் பண்ணி பேக் பண்ணுங்கள். கிரிங்கிள் டாப் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களோட பிஸ்னஸ்க்கு என்னோட சீக்ரெட் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லா டிப்ஸுமே சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். எவ்வளோ ஃபஜ்ஜியாக வந்திருக்குன்றது பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பீசஸ் போட்டு நான் வந்து கஸ்டமருக்காக ரெடி பண்ணது தான். அதை அப்படியே நான் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புகிறோம். இப்போ பாருங்க, கட் பண்ணும்போதே தெரியும். அப்படியே நமக்கு அப்படியே நைஃப் இறங்கும் போதே தெரியும் அது எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வந்து பேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். வீக்லி வந்து 2 வீடியோஸ் இல்லைனா
மினிமம் 1ஆவது நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ச்மெண்ட் ஷீட் தான் யூஸ் பண்ணுறேன், ஓடி ஷீட் இல்லை. ஓடி ஷீட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நைஃபை வந்து கீழே இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்து எடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து எடுத்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இப்போ எவ்வளோ கிளியராக வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளியராக வரும். இப்போ ப்ரௌனிஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்க எவ்வளோ மெல்ட்டிங்காக இருக்குன்னு, அவ்வளோ மெல்ட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்களே விடவே மாட்டீங்க. அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்லேட்டோட அந்த ப்ரௌனி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இதோட வெயிட்டுமே உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ பாருங்க டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 600 கிராம்ஸ்க்கு மேலேயே இருக்கும். இந்த 1/2 kg லாவா ப்ரௌனிஸை நம்ம 600லேருந்து 650 ருபீஸ் வரைக்கும் செல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, பாய்.